பாண்டிய வரலாறு பகுதி 3. மாரவர்மன் ராஜசிம்மன் 1 கிபி 735 765. கோச்சடையான் மகன் ரணதீரன் தனது தந்தையின் மரபை தொடர்ந்தார் மற்றும் பாண்டியரின் செல்வாக்கை பாதுகாத்தார். ஸ்ரீ மாரா ஸ்ரீ வல்லபா கிபி 815 862. குறிப்பிடத்தக்க நீர் ஆதாரமான ஸ்ரீ வல்லப பெரேரி உட்பட ஏராளமான குளங்கள், கால்வாய்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களை கட்டினார். மேலும் ஹஸ்திகாட்டி போரை பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். பேரரசு பாண்டியர்கள். பேரரசு பாண்டியர் காலம் பாண்டிய வம்சத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது. பேரரசு பாண்டியர்கள் தங்கள் கடல்சார் சக்தி மற்றும் வர்த்தகத்துக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் இலங்கை, தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனா உள்ளிட்ட ஆசியாவின் பல நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை கொண்டிருந்தனர். பாண்டியர்கள் கலை மற்றும் இலக்கியத்தின் புரவலர்களாகவும் இருந்தனர். அவர்கள் பல கோயில்களையும் அரண்மனைகளையும் கட்டி கவிஞர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். மிகவும் குறிப்பிடத்தக்க பேரரசு பாண்டிய மன்னர்களில் சிலர்: கடுங்கோன் கிபி 6ஆம் நூற்றாண்டு, ரணதீரவர்மன் கிபி 8ஆம் நூற்றாண்டு, முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1216 1238, ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் 2 1238 1253, மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1268 1310. 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பேரரசர் பாண்டியர் காலம் முடிவுக்கு வந்தது. அவர்கள் டெல்லி சுல்தான்களால் தோற்கடிக்கப்பட்டனர். தென்காசி பாண்டியர்கள். தென்காசி பாண்டியர்கள் என்பவர்கள் பேரரசு பாண்டியர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு தென்காசியிலிருந்து ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் ஆவார். தென்காசி பாண்டியர்கள் மிகவும் பலவீனமான வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் டெல்லி சுல்தானகம், விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்களின் அழுத்தத்தின் கீழ் தொடர்ந்து இருந்தனர். தென்காசி பாண்டியர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை தென்காசியிலிருந்து ஆட்சி செய்தனர். இறுதியாக அவர்கள் நாயக்கர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். தென்காசி பாண்டியர்கள் காலம் பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சியின் காலமாக கருதப்படுகிறது. இருப்பினும் தென்காசி பாண்டியர்கள் தமிழ் கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்திற்கு சில முக்கிய பங்களிப்புகளை செய்தனர். அவர்கள் தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டினார்கள். இது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான இந்து கோயில்களில் ஒன்றாகும். பாண்டிய வம்சத்தின் நிர்வாகம். பாண்டிய ராஜ்யம் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒரு வைஸ்ராயலால் ஆளப்பட்டது. வைஸ்ராய்கள் இதற்கு பொறுப்பானவர்கள். வரி வசூல், சட்டம் ஒழுங்கை பாண்டிய வரலாறு தொடருகிறது.